அதாவது தேசிய கல்விக் கொள்கை 2020 அடிப்படையிலே தற்போது மற்றொரு முக்கிய பரிந்துரையை சிபிஎஸ்இ தற்போது தங்களுடைய வாரியத்திலே அமல்படுத்த திட்டமிட்டு அறிவித்திருக்கிறது. அதற்கான வரைவு தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. வரும் மார்ச் 9ஆம் தேதி வரை இது தொடர்பான ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதாவது மாணவர்கள், ஆசிரியர்கள், கல்வி நிறுவனங்கள், பெற்றோர்கள் எல்லாம் கருத்து தெரிவிக்கலாம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பின்படி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் நடுவண் இடைநிலை கல்வி வாரியத்தினுடைய அறிவிப்பின்படி கிளாஸ் 10 முதற்கட்டமாக 10ஆம் வகுப்புக்கு இனி 2 முறை போர்டு எக்ஸாம், அதாவது பொது தேர்வு என்பது 2 முறை நடத்தப்பட இருக்கிறது என்ற மிக முக்கியமான அறிவிப்பு. இந்த 2 முறை பொது தேர்வு என்பது இது தொடர்பான அறிவிப்பை அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எஜுகேஷனுடைய சிபிஎஸ்இ கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் தேர்வுகள் கட்டுப்பாட்டு இயக்குநரான சன்யம் பரத்வாஜ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். இந்த மார்ச் 1ஆம் தேதி இது குறித்து கருத்து கொள்ளலாம், அதன் பின் இறுதி முடிவு அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய பரிந்துரையின் அடிப்படையிலே 2 முறை தேர்வு நடத்தப்படும். முதல் தேர்வு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி தொடங்கி மார்ச் 6ஆம் தேதி வரை நடைபெறும். 2ஆம் தேர்வு மே 5ஆம் தேதி தொடங்கி 20ஆம் தேதி வரை நடைபெறும். என 2 கட்டமாக இந்த இறுதி தேர்வு 2 கட்டமாக 2 முறை நடைபெறுகிறது. அந்த மாணவர்களுக்கு கட்டாயமல்ல 2 தேர்வு எழுத வேண்டும் என்று. முதல் தேர்விலே குறைந்த மதிப்பெண் பெற்றால் 2வது தேர்வு எழுதி அந்த மதிப்பெண்ணை எடுத்தால் எது சிறந்த மதிப்பெண்ணோ அந்த சிறந்த மதிப்பெண்ணை எடுத்துக் கொள்வார்கள். இது முதற்கட்டமாக 10ஆம் வகுப்புக்கு அறிவித்திருக்கிறார்கள். 12ஆம் வகுப்புக்கு விரைவில் இது கொண்டு வரப்படும் என்றால் இது தொடர்பான நடைபெற்ற கூட்டத்திலே மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்று இதற்கான பரிந்துரையை சிபிஎஸ்இ வாரியம் தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. அதாவது the improvement exam or second time will be scheduled in July. கிட்டத்தட்ட 26 லட்சம் பேர் இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கு எழுதுகிறார்கள். 12ஆம் வகுப்பு 20 லட்சம் பேரும் 10ஆம் வகுப்பு 26 லட்சம் பேரும் எழுதுகிறார்கள் சிபிஎஸ்இ பொதுவாக ஆண்டுதோறும். எனவே தற்போது இந்த 2 தேர்வுகள் அறிவிக்கப்பட்டிருப்பது மிக முக்கியமான ஒரு நகர்வாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று இந்த டிஜி லாக்கரில் இந்த முதல் எக்ஸாமுடைய மதிப்பெண்கள், 2ஆம் எக்ஸாம் மதிப்பெண்கள் எல்லாமே வெளியிடப்படும். மார்க் ஷீட்டிலே 2 தேர்வுகளுடைய மதிப்பெண்களும் வெளியிடப்படும். ஒரு தேர்வு எழுத வேண்டும் என்றால் 2வது தேர்வு எழுத அவர்களுக்கும் தனியாக கொடுக்கப்படும். அதே போல பிராக்டிகல் எக்ஸாம், இன்டர்னல் அசஸ்மெண்ட், கிரேட் என அனைத்துமே அந்த மதிப்பெண் சான்றிதழ் இடம்பெறும் வகையிலே அந்த மதிப்பெண் சான்றிதழ் இருக்கும். ஆனால் இது பரிந்துரைதான். தற்போது வரைவு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். வரைவு அறிவிப்பு இது தொடர்பாக வரும் மார்ச் 9ஆம் தேதி வரை கருத்துக்களை தெரிவிக்கலாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்று கூறுபவர்கள் யார் என்றால் பள்ளிகள் மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இவர்கள் அனைவருமே இது தொடர்பான கருத்துக்களை தெரிவிக்கலாம். 2 பொதுத் தேர்வுகள் நடத்துவது சரியா, இதனால் பலன் இருக்குமா என்று அனைத்து கருத்துக்களும் ஆய்ந்து பார்த்து விரைவில் ஏப்ரல் மாத இறுதியிலே இறுதி அறிவிப்பு வெளியிடப்படும். மார்ச் 9 வரை நீங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். இறுதியில் ஏப்ரல் மாதத்திலே இந்த அறிவிப்பு வெளியிடப்படும். அதையடுத்து அடுத்த ஆண்டு முதல், அதாவது 2025-26ஆம் ஆண்டு கல்வி ஆண்டு முதல் இந்த பொதுத் தேர்வு 2 பொதுத் தேர்வா இல்லையா என்பது அறிமுகம் செய்வது குறித்து இறுதி முடிவு வெளியிடப்படும். அறிவிக்கப்பட்டால் 2 பொதுத் தேர்வுகளை எழுதால் முதற்கட்டமாக 10ஆம் வகுப்பிற்கு, அதன் பிறகு 12ஆம் வகுப்பிற்கு கொண்டு வரப்படும். 10ஆம் வகுப்பு என்பது சிபிஎஸ்இ மிக முக்கியமான ஒரு தேர்வு, முதல் பொதுத் தேர்வு. எனவே அந்த பொதுத் தேர்வு 2 என்பது மாணவர்களுக்கு நலன் கொடுக்குமா இல்லையா என்பது இன்னும் 1 மாத காலத்திலே அந்த வரைவு அறிக்கை தொடர்பான கருத்துக்கள் வரும்போது இந்த விமர்சனங்கள் வருகிறதா, வரவேற்கப்படுகிறதா என்பதாம் பிறகு தெரிய வரும். ஆனால் தற்போதைக்கு மிக முக்கியமான அறிவிப்பு இனி 10ஆம் வகுப்பு சிபிஎஸ்இக்கு 2 பொதுத் தேர்வு என்பதுதான். ஏனென்றால் இந்த வரைவறிக்கையில் என்ன கருத்துக்கள் வெளியிடப்பட்டாலும் இந்த 2 தேர்வு கொண்டு வரப்படுவது என்று கிட்டத்தட்ட உறுதி என்பதுதான் சிபிஎஸ்இ வாரியத்தில் உள்ள தகவல்கள் நமக்கு உறுதி செய்கின்ற பானு.